ஆனா பஸ் ஸ்டாண்ட் எந்த பக்கம்னா? நேரா போகணும் சிஸ்டர். பக்கமா இல்ல கொஞ்சம் தூரம் நடந்து போகணுமாண்ணா? வாக்கிங் தான் சிஸ்டர், நடந்தே போயிருங்க. சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ். சிஸ்டர், பர்ஸை கீழே விட்டு போறீங்க. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா பர்ஸ்ல 500 ரூபா இருந்துச்சு, பாத்தீங்களா? எங்க பர்ஸு கீழே கஞ்சி நெட்டு கொடுத்தா இப்போ ஏன்னா வந்து காசு கேட்குறீங்க? இல்லண்ணா, பார்த்த மாதிரி ஞாபகம், அதாண்ணா. என்ன நான் எடுத்தேன்னு சொல்றியா? இல்ல அப்படிலாம் இல்லண்ணா. ஆமாம்மா, காலங்கத்தால வந்து டென்ஷன் ஏற்றிக்கிட்டு. மச்சான் எங்கடா இருக்கு? காசு இருக்கு, படத்துக்கு போலாமா? அண்ணா பர்ஸ்ல இருந்த காசு எடுத்தியா? இல்லம்மா, நான் எடுக்கலையே. ஏன்? இல்ல இதுலதான் இருந்துச்சு, காணா. தொலைச்சிட்டியா? ஆமாண்ணா, என்ன பண்றதுன்னு வேற தெரியல. ஐயையோ, ஊருக்கு போறதுக்கு வேற காசு இல்லையாம்மா? இப்போ எப்படி போறது? யார்கிட்ட கேக்குறேன்னு வேற தெரியலையே. சரி வாமா, நீ தொலைச்ச இடத்துல போய் கூட நம்ம பார்ப்போம். பக்கத்துல யாருனாலும் இருக்காங்களாம்மா? ஆமாண்ணா, அந்த அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்காருண்ணா. அந்த பர்ஸை கொடு. நீ வீட்டுக்கு வரலடா, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சார், ஒரு சின்ன ஹெல்ப்பு. சொல்லுங்க சார், நானே என் தங்கச்சியும் அந்த ஊருக்கு புதுசு, எனக்கு கண்ணு வேற தெரியாது. ஆப்ரேஷன் விஷயமா இங்கே வந்தோம். வந்த இடத்துல 500 ரூபாய் தொலைச்சிட்டோம். ஊருக்கு போகிறதுக்கு கூட காசு இல்லை. சரியாக பார்த்துருக்கமான்னு நினைக்கிறேன். சார், இதில் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறேன் சார். ப்ளீஸ் சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். எனக்கு கண்ணு வேற தெரியாது சார். சார் இதுல தான் சார் இருக்கு. இருக்கா சார்? இருக்கு சார். சார் நிஜமாவே இருக்கா சார்? அசம்பிளி தான் சார் இருக்கு, பிடிங்க. ரொம்ப நன்றி சார். சார், உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கனால சார் எங்களை மாதிரி கண்ணு தெரியாதவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். இந்த உதவி என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார். ரொம்ப நன்றி சார்.